இப்போ சோசியல் மீடியால அதிகமா ஒரு சர்ச்சையான விஷயம் பார்த்தா லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிரிச்சது தான். இது எதனால ஆச்சு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா கோயம்புத்தூர்ல சூலூர் ஏரியால ஒரு 10 வயசு பொண்ணு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்பவே ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் இது. ஏன் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இன்னும் இருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வேதனை தந்த விஷயம் இது. இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ்லயே 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்ணி போலீஸ் டீமுக்கு பிரஷர் கொடுத்து இந்த விஷயத்துல யார் இன்வால்வ் ஆயிருக்கா, யார் அந்த குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. யாரு? இதே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். இந்த கேஸ் சம்பந்தமா தான் இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த வீடியோ வைரல் ஆச்சு. என்ன நடந்துச்சுன்னா, சார் இந்த கேஸ் டீடைல்ஸை பத்தி மீடியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நாங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல கேமராஸ் மைக்லாம் செட் பண்ணிருக்காங்க. ஆனா பத்திரிகையாளர் யாரும் அங்கே கிடையாது. ஸோ கேமரா முன்னாடி மைக் முன்னாடி இவங்க 3 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. நார்மலா அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ தான் வைரல் ஆயிருக்கு. அதாவது ஒரு கேஸ் டீடைல்ஸ் பத்தி இந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடுமையான விஷயத்தை பத்தி பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனா அவங்க அப்போதையும் சரியில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள பேசி சிரிச்ச வீடியோ வைரலா இருக்கு. இது சரியா தப்பான நீங்க என்ன சொல்லணும்? ஏன் இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி சொல்ல இப்படி சிரிக்கலாமா அப்படின்னு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இவங்க மீடியாக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்மள யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அது. ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி நடந்த விஷயத்த வீடியோ எடுத்து அதை லீக் பண்ணது யாரு, என்ன தாட்ல லீக் பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப இன்டர்வியூ கொடுக்குறப்போ சிரிச்சுட்டே கொடுத்தா என்ன, இந்த விஷயத்துக்கு இப்படி சிரிச்சுட்டே சொல்லிருக்கலாம். அந்த சம்பவம் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதுல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎஸ் ரம்யா பாரதி யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரண்ட்ஸுக்கு நேர்ல போய் அவங்க அம்மாவை அரவணைச்சு எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க, காவல்துறை உங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்கும் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்த பேரண்ட்ஸுக்கு ஆறுதல் சொன்னது இவங்க தான். உமன் சேஃப்டி, ட்ரக் மானிட்டரிங், உமன் ஹரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. நார்த் சென்னையில ஜாயின்ட் கமிஷனர் இருந்தப்போ ரொம்பவே வைரல் ஆனாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் பேட்ரோல் திடீர்னு விசில் அடிச்சு சைக்கிள்ல போய் செக் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல இவங்க போயிட்டு செக் பண்ண வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆச்சு. ரொம்பவே பாராட்டப்பட்டாங்க. அதே போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு சர்ப்ரைஸா போறது, அங்க உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பண்ணிட்டு வந்தாங்க. இதனாலேயே அப்ப இருந்த சிஎம் ரொம்பவே பாராட்டப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மூலம் பப்ளிக் கிட்ட 2 விதமான விமர்சனம் வந்துச்சு. ஒன்னு ரீல்ஸ்க்காக இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, இன்னொரு சைடு இல்ல இவங்க டியூட்டி நல்லா பாக்குறாங்க, இந்த மாதிரி லேடிஸ் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ்ல களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆபீசர் தான் இவங்க. அண்ட் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, யாராச்சும் அப்படி வேணுமே சிரிச்சுட்டே பேசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கான்ஃபரன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.